நம்ம என்னைக்கு ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஸ்கிப் பண்ணலான்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் அந்த ஒர்க் நம்மளுக்கு வந்து டபுளாக இருக்கும். இன்றைக்கி வந்து க்ளீனிங் ஒர்க்கை ஸ்கிப் பண்ணிடலான்னு நினச்சேன். காலையிலே பாலை கொட்டி கிச்சனை வந்து டபுள் டைம் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் பெருசாக மார்னிங் இந்த காஃபி டீலாம் குடிக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 10 டேஸாக இந்த மல்லி டீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். நீங்கள் போய் கூகுளில் இந்த மல்லி டீ அப்படிங்கிற ஒரு வேர்டை சர்ச் பண்ணி பாருங்கள். அது கீழே எவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளான ஒரு டேஸ்ட்டான குழம்பு தான் பண்ண போகிறேன். என்னைக்காவது உங்களுக்கு சமையல் பண்ணுறதுக்கு சோம்பேறியாக இருந்தால் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஊற வச்ச கடலைப்பருப்பு நான் வந்து 2 கையளவுக்கு சேர்த்துக்கிறேன். 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 2 பூண்டு, குழம்பு மசாலா 2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மோதிர அப்பளம் சொல்லுவாங்களா, இதுதான் நம்ம டிஷ்ஷோட ஹீரோவே. இதை நல்லா பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் கேஸில் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயில் மாற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்து இந்த அப்பளத்தையும் முள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டான அப்பளப்பூ குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.